நேற்று ரிலையன்ஸ் மாலுக்கு போயிருந்தோமா, அங்கே இந்த குலோப்ஜாம் மிக்ஸ் பார்த்துருந்தேன்னா சரி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வீட்டுக்கு வந்த உடனே என் பையன் அது என்னம்மா அப்படின்னு கேட்டான். அது குலோப்ஜாம் செய்கிறதுப்பா, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் செஞ்சு தரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யூடியூப்பில் வச்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னான். சரின்ட்டு வச்சு காட்டினா தான் இப்போ தப்பாக பூச்சாட்டு இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே எனக்கு இப்பயே செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடணும்னு ஒரே அடம் பண்ணேன். சரின்னுட்டு 10:15 இருக்கும், அந்த டைமில் தான் போய் செய்ய ஆரம்பித்தேன். அவனும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 11 மணி ஆச்சு. அது வரைக்குமே அவன் முழிச்சிக்கிட்டு தான் இருந்தான். செஞ்சு முடிச்சுட்டு அதை கண்ணாட பார்த்ததுக்கப்புறம் தான் போய் தூங்கினான். காலையில் எந்திரிச்சு, அம்மா என்ன செஞ்ச நைட்டு அப்படின்னு ஒன்றும் தெரியாதவனாட்டமே கேட்குறான். அப்புறமேட்டுக்கு குலோப்ஜாம் செஞ்சாச்சுப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போனதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒழியாந்து அதை ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குமே அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் குலோப்ஜாம் 3-4 வாங்கிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போனால். சரி வாங்க எப்படி நம்ம குண்டு குலோப்ஜாம் செய்யலான்னு பார்த்துடலாமா. அந்த குலோப்ஜாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது உதிரியாக நம்ம கெட்டி இல்லாமல் இது பண்ணிக்கணும். நான் சளிச்சுக்கோங்க. இப்படி சளிச்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்திருக்கேன். அந்த கப்பில் 1.5 கப்பு பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு பேக்கெட்டுக்கு. உங்களை நல்லா லூஸாக கையில் பிசைஞ்சிக்கணும். இந்த 4 விரலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. அந்த மாதிரி பேஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். அதாவது 1 டம்ளர் சர்க்கரை, அதுக்கு 1 டம்ளர் தண்ணி. அது ஊற்றிட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குலோப்ஜாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட வேண்டியதாக, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதே நம்ம குலோப்ஜாம் போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மினிமம் பண்ணிடுங்க. அது மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்து ஒவ்வொரு பேஜாக போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கலரில் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க கலராக. நான் செஞ்சு முடிக்கும்போது 11 மணி ஆகிடுச்சு இல்லையா. அப்போ நைட்டு சீரவில் போட்டு அப்படியே விட்டுட்டேன். மார்னிங் தான் எடுத்து பார்த்தோம். நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை. நானும் யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் செஞ்சேன். பட் அடிக்கடி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். அது காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. அப்பா சூப்பராக வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு.